ஹாய் ஃபிஸுக்கு மூவி தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இட்லி கடை படத்துக்கு நான் அப்படி தான் பார்க்க போகிறோம். இட்லி கடை இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லரை வர சண்டே செப்டம்பர் 20 ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட்காக டீம் ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு போஸ்டர் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்து ஒரு கிரியேட்டிவான போஸ்டர் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ போஸ்டர் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்து இந்த ஒரு படத்துக்கான ஒவ்வொரு போஸ்டரையும் பார்க்கும்போது இந்த ஒரு படத்துக்கான கதை இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். செய்து முக்கியமா இந்த ஒரு படத்துல நம்ம தனுஷ் சார் டியூவல் ஆக்ஷன் பண்ணவும் இருக்காரு அப்படிங்கிறதும் போஸ்டர்லாம் பார்க்கும்போது தெரியும் செய்யுது. ஒரு தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் சைடில் இருக்கிற மாதிரியும், இன்னொரு தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் இருக்கிற மாதிரியும் தோணவும் செய்யுது போஸ்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது. இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு படத்துக்கான கதை இந்த மாதிரி தான் இருக்கும் வந்து போகுது. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ பண்ணி பார்ப்போம். முக்கியமாக நம்ம வில்லேஜில் ஒரு தனுஷ் வந்து இருக்கார் இல்லையா, அந்த ஒரு தனுஷருக்கும் நம்ம அருண் விஜய்க்கும் தான் இந்த ஒரு படத்தில் வந்து ஒரு ஃபைட்டே வந்து இருக்கும். அவங்க ரெண்டு பேருக்கான இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில போஸ்டர்ஸ் பார்க்கும்போது தெரியவும் செய்யுது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தனுஷர் வந்து அருண் விஜய் கூடயே இருக்கவும் செய்கிறாரு. ஸோ வந்து இந்த ஒரு படம் வந்து எப்படி போக போகுதுன்னே சொல்லிட்டு தெரியல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். படத்துக்கான டைட்டில் மட்டும்தான் இட்லி கிடையே தவிர்த்து படமாக வந்து பார்க்கும்போது சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம தனுஷ் சார் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் பார்க்கும்போது தோணும் செய்யுது. இந்த ஒரு படத்தை டீம் இது வரைக்கும் 2 சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 2 சாங்ஸுமே பெருசாக சோஷியல் மீடியா ரீச் வந்து ஆகலை. பெருசாக யாருக்குமே இட்லி கடையிலேருந்து இப்படி ஒரு சாங் வந்துச்சா அப்படிங்கிறதே யாருக்கும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு படத்துக்கான மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ் தான். பட் ஆனால் பெருசாக சாங்ஸுமே பெருசாக ரீச் வந்து ஆகலை. மேபி இந்த ஒரு படத்துக்கான ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லா சாங்ஸுமே பெருசாக ரீச் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்க செய்யுது. ஸோ ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் ட்ரெய்லரில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க இந்த ஒரு படத்தை பத்தி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்க.